மிருகசீரிடம், மிருகசீரிஷ நட்சத்திரம் யாரெல்லாம் இருக்கீங்க வாங்க, லைனுக்கு வாங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க லைனுக்கு வாங்க. அப்போ உங்க நட்சத்திரத்தை நீங்க அழகா தெரிஞ்சுக்கலாம். சந்திர யோகம், மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருந்தா சந்திர யோகம் நம்மளுக்கு கிடைக்கும். யோகம் என்ன யோகத்துல இருக்கீங்க? சந்திர யோகம். சந்திர யோகம்னா முழுமை அப்படிங்கிறது முழுமையான ஒரு விஷயம். சந்திரன் அப்படிங்கிறது தேய்பிரை சந்திரன், வளர்பிறை சந்திரன். அப்ப ஆஃப் அண்ட் ஆஃப் இல்லையா? அப்ப பௌர்ணமியில பாத்தீங்கன்னா முழுமையான ஒரு விஷயம் இருக்கும். அமாவாசையில பாத்தீங்கன்னா முழுமை அற்ற ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதே அமைப்புலதான் இருப்பாங்க. எப்படின்னா இந்த சந்திர யோகம் பிரகாசம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பிரகாசம் எவ்வளவு அழகா வட்ட வடிவம் பிரகாசம் ஆளுமை, இது எல்லாமே இந்த யோகத்தை கொடுக்கக்கூடியது. சந்திர யோகம் அப்படிங்கிறது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். இந்த யோகத்தினால் என்ன ஒரு பலம் அப்படின்னா ஆராய்ச்சி, எப்ப ஏதாவது ஒரு ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, நம்மளுக்கு என்ன பண்ணுனா நல்ல சக்சஸ் கொடுக்கும் ஆராய்ச்சி, தேடுதல் குணம், அதிகமான ஒரு தேடுதல். எது கிடைச்சா நம்மளுக்கு அது கரெக்டாகும். தேடுதல் கரெக்டான தேடுதலா அவங்க தேடுவாங்க. கண்ணா பின்னான்னு அலைப்பாயறதுக்கு அமைப்பு கிடையாது. மிருகசீரிஷம் அப்படின்னாவே ஆளுமைதான், எதுலயும் கீழே இறங்க மாட்டாங்க. அப்போ ஆளுமையான ஒரு விஷயம் மிருகசீரிஷ நட்சத்திரம். அடுத்தது வெளிநாட்டு தொடர்பு அதிகம் உண்டு பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம். அவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஐடில வேலை செய்வாங்க. வெளிநாட்டு தொடர்பு, அடிக்கடி ஃபாரினுக்கு போவாங்க, இல்ல ஃபாரின்ல இருக்கிறவங்களுடைய தொடர்பின் மூலியமாக ஒரு வேலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. அப்போ இந்த சந்திர யோகம் எப்படி ஏற்படும் அப்படின்னா செவ்வாய் புதன் சேர்க்கை, ராகு தொடர்பு, செவ்வாய் புதன் சேர்க்கை, ராகுவோடைய தொடர்பு இருக்க வேண்டும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப செவ்வாயோடைய புதன் சேர்ந்து இருக்கணும். இல்ல புதன் அவங்கள ராகுவோடைய பார்வையோ இல்ல இவங்களை ஏதாவது ஒரு கிரகம் ராகுவோடைய நட்சத்திரத்திலேயோ வேலை செய்யணும். அப்போ இந்த ராகுவோடைய தொடர்பு பார்வை, பாவம், இல்ல அவங்களோட இருக்கிறது, இல்ல அவங்க நட்சத்திரத்துல இவங்க 2 பேர் இருக்கிறதுல ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் இந்த சந்திர யோகம் கிடைச்சிடும். பூர்ண சந்திரன் சொல்லுவாங்க, முழுமைன்னு சொல்லுவாங்க. முழுமையான ஒரு விஷயத்தை அனுபவிப்பாங்க. அப்ப இவங்க தேடுதல் முழுமையா அடையும். இவங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு ஆராய்ச்சி பண்ண அதுல வெற்றி அடைகிறது, மனம் ஒரு செயல்பாட்டுல நிக்கிறது, இது எல்லாமே அமையக்கூடியது இந்த நட்சத்திரத்துடைய அமைப்பு. இப்போ செவ்வாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோமன்னு சொல்லுவாங்க. சோமன் அப்படின்னு ஒரு தெய்வம். சோமவாரம் அப்படிங்கிறது சந்திர பகவான். அப்ப இந்த சந்திர பகவான் அப்படிங்கிறது சந்திரன், நம்ம சோமன்னா சோமவாரம்னா என்னங்க? அப்ப செவ்வாயதான் சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சந்திர பகவான். அப்ப இந்த சந்திர பகவான் நம்மளுக்கு என்னெல்லாம் செய்யும்? மனதை திடப்படுத்தி கொடுக்கும், நல்ல ஒரு தாயை அமைத்து கொடுக்கும், ஒரு நல்ல மாமியார், இந்த மாதிரி நம்மளுக்கு என்னெல்லாம் பெண் தன்மை, நல்ல ஒரு சகோதரி, இந்த மாதிரி பெண் தன்மை உள்ளதை முழுமைப்படுத்தி கொடுக்கும் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு. இவங்க சந்திர நமஸ்காரம் சொல்லுவாங்க. சந்திர நமஸ்காரம்னா என்ன? கீழே விழுந்து சூரிய நமஸ்காரம்னா நின்று மேல் நோக்கி நின்று நமஸ்காரம் பண்ணுவது. சந்திர நமஸ்காரம்னா நம்ம பாத்தீங்கன்னா கீழே குமிஞ்சு கும்பிடுவோம். நம்மளுடைய கைகளை தரைக்கு வச்சு நெற்றி பொட்டை நம்ம தரையில படும்படி நின்று முழங்கால்கள் 2 தரையில நம்ம படும்படி. இந்த நமஸ்காரம் சந்திர நமஸ்காரம். இது பெண்களுக்கே உரிய நமஸ்காரம். இந்த நமஸ்காரம் பண்ணும்போது நம்மளுடைய ஒரு வளைவு இருக்கும். நம்மளுடைய உடம்புல ஒரு வளைவு தன்மை இருக்கும். அந்த வளைவுத்தன்மை இருந்தால் உடல் எப்பவுமே கூன் போடாது. அதனாலதான் விழுந்து கும்பிடுறதுக்கு பெண்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆம்பளை அப்படி விழுந்து கும்பிட மாட்டாங்க. அவங்க ஸ்ட்ரெயிட்டா நின்னாலும் ஸ்ட்ரெயிட்டா தான், விழுந்து கும்பிட்டாலும் ஸ்ட்ரெயிட்டா தான், காலை நீட்டி கையை நீட்டி கும்பிடுவாங்க. ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது. அதனாலதான் அவங்க முதுகு தண்டுவடம் பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நமஸ்காரத்தை வச்சிருக்காங்க. அது ஒரு நாளைக்கு ஒரு முறை உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய சாமி படம் முன்னாடி விழுந்து கும்பிடுங்க. அதுவே சந்திர நமஸ்காரம். சரியா?
துளசி வழிபாடு. துளசி வழிபாடு, துளசிக்கு அவ்வளோ பவர். துளசிங்கிறது ஒரு தேவதை, புரியுதுங்களா? துளசிக்கு அவ்வளோ பவர். பொன் வைக்கிற இடத்துல துளசி வச்சா போதும். எந்த ஒரு பெரிய விஷயத்துல ஒரு சின்ன துளசி இருந்துச்சுன்னா அந்த இடம் கம்ப்ளீட். அப்ப துளசியை வச்சு நம்ம சில வழிபாடுகள் எப்படி செய்யணும்னா, துளசி தீர்த்தம் தயார் பண்ணுவது. ஒரு பாத்திரத்துல, அது வெண்கல பாத்திரத்துல வைங்க, தண்ணி ஊற்றி துளசி போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரங்கள் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை தீர்த்தமாக்கி உங்க வீடு வாசல் எல்லாம் தெளிச்சு நீங்களும் அதை நீங்க தீர்த்தமா நீங்க சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய தேகம் நல்லா சுபிக்ஷமா இருக்கும். இந்த அமைப்பு உங்களுக்கு யோகமும் நல்லபடியா ஒரு வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்க உடலும் ஆரோக்கியம் இருக்கும். நீங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடியதும் சக்சஸா முடியும். உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருந்துச்சுன்னா நீங்க லைன்ல வந்து அதை நீங்க ஒரு டபுள் டிக் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு நீங்க ஒரு கமெண்ட் போடுங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறது ஒரு கமெண்ட் போடுங்க. அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா?